வணக்கம் நண்பர்களே, ராசிபுரம் டு சென்னை ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு வீட்டு ஜாமானும் லோடு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு கட்டியாச்சு. மழை காலம் இல்லைனாலும் ஒரு பொருளோட சேஃப்டிக்காக தார்பாய் போட்டு கட்டிட்டோம். பாருங்கள், டீசல் ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம் ராசிபுரத்துலேயே. எப்போவுமே ராசிபுரத்துலேயே ஃபுல் பண்ணிடுவோம். ஏன்னா வெளியில் தெரியாத பங்க்கெல்லாம் ஃபில் பண்ணால் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ஃபில் பண்ண மைலேஜ் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ மைலேஜ் வந்துச்சுன்னு. ஏன்னா நீங்களே பிரமிக்கத்தக்க வகையில் தான் இந்த மைலேஜ் இருக்கும். அடுத்த பதிவில் போடுறவங்களுக்கு இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நானும் நியூஸில் தான் கேள்விப்பட்டேன். செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜு ஏதோ பழுது நீக்கிற வேலை இருக்கிறனால அந்த இடத்த டிராஃபிக் ஆகுது, சுற்றி போங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் தான் பார்த்தோம். சரி, எங்களுக்கு அது எந்த வழியாக போகலாம் அப்படின்னு தெரில, இல்லை எந்தளவுக்கு உண்மைன்னு தெரிலன்ட்டு வந்தோம். பார்த்தா போக்குவரத்துறையிலேயே கனரக வாகனம் லாரியெலாம் திருப்பி விடுறாங்க. லாரி லோடு வண்டிலாம், பஸ்ஸு ப்ளஸ் நம்ம சின்ன வண்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா மெய்யூர்னு சொல்லிட்டு பாலத்துக்கு முன்னாடியே ஒரு ரோடு, சின்ன ரோடு, கிராமத்து ரோடு, அதில் திருப்பி விட்றாங்க வண்டியை. அது பாரு திருப்பி விட்றாங்க போலீஸ்காரங்க. இதில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நம்மளை சுற்றி விட்றாங்க. இந்த 10 கிலோமீட்டர் சுற்றுறதுல பார்த்திங்கன்னா வண்டி இன்ச்சாக தான் நம்மளால் நகர்த்த முடியுது. 1.5 மணி நேரம் டிராஃபிக் அனுபவிக்கிறோம். அதுக்காக தான் ரிட்டர்ன் வரும்போது இந்த பாலத்திலே விடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், வழக்கமாக நம்ம சென்னை நோக்கி வர பாலத்தில் இப்போ ஒன் வே பண்ணி நம்மளை அதில் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைடு தெரிய பிரிட்ஜு பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம சென்னையிலேருந்து சேலத்துக்கோ இல்லை திருச்சிக்கோ இல்லை விழுப்புரமோ போவோம். ஆனால் ரைட் சைடு பிரிட்ஜை ஒன் வே பண்ணி நம்மளையே அதில் விட்டுருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் ரைட் சைடில் நம்ம இப்போ போயிட்டு இருக்க பிரிட்ஜு தான் ஃபுல் டேமேஜாக இருக்குது. பயங்கரமாக பள்ளம் இருக்குது. வண்டி வேகமாக போக முடியல, மெதுவாக தான் போக முடியுது. லெஃப்ட் சைடு பிரிட்ஜில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு 4-5 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எப்படி இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 மாதத்துக்காவது இந்த வேலையை இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சென்னை வர ஓட்டுநர் நண்பர்கள் வேறு ஏதாவது ரூட்டு தெரிஞ்சுதுன்னா, அதாவது மதுராந்தகத்துக்கு முன்னாடியே கருங்குழியிலேருந்து ரைட் எடுத்தோம்னா திருக்கலங்குன்றம் ரோடு போய் கூட செங்கல்பட்டு நம்மளால் தாண்ட முடியும். அப்படி இல்லைன்னா திண்டிவனத்துலேயே கூட்டரிப்பேட்டு இல்லை மயிலம் கூட்டு ரோடு, அதில் கூட லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்தவாசி ரோடு டச் ஆகி நீங்கள் அப்படி சுற்றி வர முடியும். டிராஃபிக் ஒரு வேளை அனுபவிக்காமல் இருக்க. இந்த ரோட்டில் கூட்டரிப்பட்டிலேருந்து டிராஃபிக் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் போலீஸ்காரங்க அதை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சின்ன கிராமத்து ரோட்டில் போகிறதுனால இப்போ நிறைய வண்டிக்கு போக முடியாதனால இன்ச்சாக நகர்த்தி டிராஃபிக் ஆகிடுது. இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.